வெல்கம் டு பார் பிளாக்ஸ். இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு கங்குவா படத்துக்கு போயிட்டு இருக்கோம். கங்குவா ரிலீஸ் ஆகி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு பாஸ் 3 days 4 days இருக்குமா. நம்ம அந்த பாஸ் 4 days வந்துட்டு போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் வந்துட்டு சில பல தடங்கள்னால வந்துட்டு எங்களால் போகவே முடியல. ஸோ இன்றைக்கி நைட் ஷோ வந்துட்டு ஒன்று புக் பண்ணிட்டு ஆன்லைனில் டிக்கெட்லாம் வாங்கிட்டு போயே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். கங்குவா வந்துட்டு சூர்யா படம். நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன், நல்ல ரிவ்யூஸும் பார்த்தேன், கல்வி ஊத்துன ரிவ்யூஸும் பார்த்தேன். பட் வந்துட்டு நான் வந்துட்டு இங்கே 0 எக்ஸ்பெக்டேஷனில் தான் போயிட்டுருக்கேன். எப்படி இருக்குது படம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். ஓகேவா, நம்ம வந்துட்டு ஸ்பாய்லர் இல்லாத ஒரு ரிவ்யூ செய்வோமே. ஓகேவா, பீஸ் அவுட். ஓகே, கங்குவா படத்தை இப்போ தான் பார்த்து முடிச்சுட்டு வெளியே ஆகிறோம். ஸோ கங்குவா படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, படம் அவ்வளோ மோசமாலாம் இல்லை, படம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு வந்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு மேபி அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு பொய்யா இருக்கலாம், அதனால உங்களுக்கு அந்த படம் பிடிக்காமல் இருக்கலாம். மற்றபடி வந்துட்டு கங்குவா படம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது. அந்த சவுண்டே அது இது ஆச்சா பூச்சான்னு கத்துறாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்துட்டு நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகலை. அந்த படத்துக்கு தகுந்தபடி வந்துட்டு அவங்க பேசுகிறாங்க, அவ்வளோதான் எனக்கு ஃபீல் ஆனது, அவ்வளோதான். ஓகேவா, மற்றபடி படம் நல்லா இருக்குது. கேமியோலாம் இருந்துச்சு. கேமியோவை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, டிக்டாக் திறந்தாலும் உங்களுக்கே தெரியும். படம் ஃபுல் படமே வந்துட்டு நீங்கள் டிக்டாக்ல கூட பார்க்கலாம். அந்த மாதிரி சொல்ல போனால் பண்ணக்கூடாது. ஈவன் நானே வந்துட்டு அந்த 2-3 கிளிப் வந்துட்டு போடலாம் அப்படின்ட்டு நான் நினச்சேன். பட் வந்துட்டு அது தப்பாயிரும், அது நல்லா இருக்காது. கண்டிப்பாக இந்த படத்தை வந்துட்டு தியேட்டரில் பார்க்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம், வேர்த். ஏன்னா வந்துட்டு அதான் நான் சொல்கிறேன்ல, படத்துக்கும் ரியாலிட்டிக்கும் வந்துட்டு நம்ம பிரித்து பார்க்கணும். இந்த படம் ரியாலிட்டி மாதிரி இருக்கணும் அப்படின்னாக்கா வந்துட்டு எந்த படமும் நம்மளால் எடுக்க முடியாது. ஏன்னா இது ஒரு இமேஜினேஷனில் எடுத்த ஒரு படம். அதனால் வந்துட்டு என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு படமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு படம் நல்லாயிருக்கும். சீரியஸாக சொல்கிறேன், படம் நல்லாயிருக்கும். அது இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த ஒரு படத்தை, இவ்வளோ பெரிய படத்தை வந்துட்டு இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்ததுக்கு இவன் வந்துட்டு இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா வந்துட்டு ஒரு வெள்ளைக்கார ஸ்டைலில் இருக்குது. ஏன்னா அந்த சிஜி ஒர்க்கு, அதுக்கப்புறம் எடிட்டிங்கு, அது இதுட்டு நிறைய எலமெண்ட் இருக்குது அந்த படத்தில். நீங்கள் பார்க்கலாம், அந்த படத்தை பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா, மற்றபடி வந்துட்டு மற்றவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு படத்தை பார்க்காம இருக்க வேணாம் என்னை கேட்டாக்கா. ஏன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு அந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணலதுன்னா அந்த படம் கெட்ட படமாக இருக்குது. ரிவ்யூ கொடுக்கறது தப்பு இல்லை, இருந்தாலும் வந்துட்டு ட்ரோல் பண்ணுறது தப்பு இருக்கு. இவன் அவனை திட்டுறான், சண்டை போட்டு சாவுறாங்க, ஒரு ஒற்றுமையே இல்லை. நான் சொன்னேன்ல, இந்த டிக்டாக்ல வந்துட்டு ஒரு படத்தையே போட்டு காட்டுறது, அது வந்துட்டு நம்ம கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். ஏன்னா வந்துட்டு நிறைய எலமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் இருக்குது இந்த படத்தில். அந்த வகையில் வந்துட்டு அதை தவிர்த்துருக்கலாம். ஏன்னா வந்துட்டு இப்போ யார் கேமியோன்னு சொல்லி நான் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே தெரியும்.
மற்றபடி படம் வந்துட்டு அருமையாக இருந்துச்சு. இதுதான் என்னோட கருத்து. கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கலாம். உனக்கே வேற ஏதாவது பேச போறியா? பேசி முடி, வீட்டுக்கு போவோம். சொல்லு, படத்தை பற்றி சொல்லு. எதையாச்சும் சொல்லியா? சூர்யானாலே பிடிக்கும். ஸோ சூர்யா நடித்த படம் ஆஃப்டர் லாங் டைம் வருதுன்னும் போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ பார்த்த வரைக்கும் படம் நல்லா இருந்துச்சு. என் சன்னும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க படம் பார்த்தாங்க. இந்த படம் மட்டும்தான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க. ஸோ பேபி வாய்ஸ் ஓகே, எனக்கும் அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்கள் எல்லாருக்கும் நான் பிடிக்கும்னு நம்புகிறேன். அதான் சொல்கிறேன்ல, சவுண்டு வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க ரொம்ப சத்தமாக இருக்குது, கத்துறது மட்டும்தான் வந்துட்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இப்போ உனக்கு எங்கே வலிக்குது? நம்ம வேலையை பார்க்க வேண்டியதானே. நான் வந்துட்டு இவர் இப்போ தான் வந்துட்டு 7 month old பேபி. அவரே வந்துட்டு அந்த படத்தை வந்துட்டு ஒழுங்காக தான் உட்காந்து பார்த்தாரு. அந்த சவுண்டுக்கெல்லாம் பயப்பட கிடையாது. ஸோ மற்றபடி என்ன கேட்டிங்கன்னா அதான் நான் சொல்கிறேன்ல, படத்தை வந்து தேட்டரில் பார்க்குறது போது படம் எப்படியா இருந்துச்சு? என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. ஓகே, ஸோ வந்துட்டு பேபி அப்ரூவ்லா படம். சவுண்டும் வந்துட்டு பேபி அப்ரூவ். ஸோ மற்றபடி என்னை கேட்டிங்கனாக்கா வந்துட்டு கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். வருத்தமான விஷயம் என்னன்னாக்கா வந்துட்டு கங்குவா வெளியாகி இப்போ தான் வந்துட்டு 4 days ஆகுதுன்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த 4 daysல வந்துட்டு ஷோ டைம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஈப்போல வந்துட்டு ஷோ டைம் வந்துட்டு ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன்னா வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டே பார்க்க போது 12 மணி வரைக்கும் ஷோ இருந்துச்சு. இன்றைக்கி கடைசி ஷோவே வந்துட்டு 8:35 தான் லாஸ்ட் ஷோ என் இடத்துல. நான் சொல்கிறேன், மித்த இடத்துல எனக்கு தெரில. பட் ஈப்போல வந்துட்டு எனக்கு கேட்டிங்கன்னா நிறைய இடத்துல நான் தட்டி பார்த்தேன். ரொம்ப குறைவான ஷோ இருக்குது. நல்ல படம், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஓகேவா? பீஸ் அவுட்.